ஜப்பானில் இலங்கை மாணவர் கத்திக்குத்துக்கு இரையாகி உயிரிழப்பு. 18 வயது சந்தேக நபர் கைது. ஜப்பானின் சிபா மாகாணத்தில் உள்ள நகரேயாமா நகரில் இலங்கை மாணவர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 18 வயதுடைய இலங்கை மாணவர் ஒருவர் அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொல்லப்பட்டவர் 21 வயதுடைய இலங்கை மாணவர் எனவும் இருவரும் ஒரே தங்குமிடத்தில் வசித்து வந்த சர்வதேச மாணவர்கள் என்றும் ஜப்பானிய போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை காலை 10:20 மணி அளவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர் 21 வயதுடைய மாணவனின் வயிற்று பகுதியில் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. தாக்குதலின் பின்னர் சந்தேக நபரை அவசர உதவி இலக்கமான 119 அழைத்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். காயமடைந்த மாணவர் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவ இடத்திலேயே தங்கியிருந்த 18 வயதுடைய மாணவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது தான் கத்தியால் குத்தியதை அவர் ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாலியல் ரீதியான இழிவு வார்த்தை பிரயோகம், தனது தாயாரை வசைபாடியமை மற்றும் உடல் ரீதியான தாக்குதல் என்பவற்றால் ஏற்பட்ட கடும் கோபத்தினாலேயே இந்த தாக்குதலை நடத்தியதாக கைதான சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக ஜப்பானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஜப்பானிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.